முழுக்க முழுக்க நான் கூகுள்ல இருந்து தேடி எடுத்த தகவல்கள் மட்டும்தான் இதுல. ஆரியர்கள் படையெடுத்து வந்தாங்க இந்தியாவுக்குள்ள அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருப்பானுங்க. ஜியாகிரபிக்கலா அவனுக்கு குதிரை வச்சிருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, மாடு ஆடு இது மட்டும்தான் அவனுங்களுக்கு உதவும். மேலும் ஆரியர்கள் படையெடுத்து வந்தாங்க அப்படிங்கறத அவங்களுடைய சனாதன கருத்துக்கு பொருத்தம் இல்லாதது. ஏன்னா படையெடுக்கிறது போர் புரியுது இதெல்லாம் ஸ்திரியனுடைய வேலை, அது பிராமணனோட வேலை கிடையாது. இது அவங்க சொல்றபடி 70களில் நாம படிக்கும் போதே அவனுக்கு சொன்ன கருத்தையே அவனுக்கு சொதப்பி இருக்கானுங்கிறத பாருங்க. ஏன்னா அந்த காலத்துல பள்ளி பாட புத்தகங்கள் தயாரிக்கிற பொறுப்பு அவங்க கையில தான் இருந்தது. சோ அவங்க என்ன கதை சொன்னாங்களோ அதை தான் நம்ம படிச்சோம். சரி, அவனுங்க வரும்போது அப்ப எப்படி இருந்திருப்பானுங்க அப்படின்றது வேணும் இல்லையா? அதுக்கும் கூகுள்ல சில போட்டோக்கள் இருக்கு, இமேஜஸ் இருக்குது. அதை இங்க நான் வச்சிருக்கிறேன் பாருங்க. இப்படி உள்ள வந்தவனுங்க எப்படி நம்மளை இன்னைக்கு நம்ம மேல அவனுங்களுடைய ஆளுமையை செலுத்துறானுங்க அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம். என்னடா அந்த மயிலாப்பூர் நெசவாளரை பத்தி சொல்லாம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? சில வரலாறுகளை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம மயிலாப்பூர் நெசவாளர் யாரு, என்ன சூழ்நிலை, என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ் அப்படின்னாலே இந்த ஆரியர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வெறுப்புணர்வு ஒன்று இருக்கும். அதற்கு என்ன காரணம்னாக்கா, பெருசா எந்த ஒரு ஆராய்ச்சியும் தேவையில்லை. தமிழ் இலக்கியங்களே ஆரியருடைய உள்நுழைவு, அதாவது நிறைய ஆதாரங்கள் நம்ம இலக்கியங்கள்ல இருக்கு. ஆரியர்கள் இந்த மண்ணுக்குள் நுழைந்தது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவா சொல்ல முடியாது. ஆனா அவர்களுக்கு எதிரான கருத்துகள், அவர்களுடைய சனாதன கருத்துகளுக்கு எதிரான கருத்துகள் இலக்கியங்கள்ல ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்கு. நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்து கிடைக்கிறது திருமூலருடைய பாடல்ல இருந்து கிடைக்கும். திருமூலர் என்ன சொன்னாரு? ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னாரு. இன்னொன்னு என்ன சொன்னாரு? நாதன் உள்ளிருக்கையில், அதாவது இறைவன்கிறவன் நமக்குள்ளதான் இருக்கிறான் அப்படிங்கிறாரு. முன்ன ஒரு விஷயம் சூப்பரா ஒன்று சொல்றாரு. மனிதர்களை படைத்தது இறைவன் என்றால் அவன் எல்லோரையும் ஒரே மாதிரியாகத்தான் படைத்திருப்பான். அதில் பல பாகுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் நிச்சயம் வைத்திருக்க மாட்டான். இது திருமூலர் சொல்ற கருத்து. திருமூலருடைய காலம் என்ன எது அப்படிங்கிறது தெளிவா வரலாற்றுல இருந்து கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் ஒரு 3000 ஆண்டுகள் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சோ 3000 ஆண்டுனாக்கா ஆரியர்களுடைய உள்நுழைவுங்கிறது அந்த 3000க்கு முன்னாலே இருந்திருக்கு. அதனுடைய தாக்கமும் இருந்திருக்கு. அவர்களுடைய சனாதன கொள்கை மக்களை பெருமளவு பாதிச்சிருக்கு. அதனாலதான் திருமூலர் இப்படியான கருத்துக்களை எழுதுறாரு. இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு, நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், மேல இருக்கிற இமேஜை பாருங்க. ஆரியர்கள் உள்ள நுழையும் போது வடநாட்டுல இருந்து நேரம் உள்ள நுழைஞ்சு வர்றாங்க. ஆனா நம்ம திராவிட எல்லையை தாண்டவே இல்லை, நெருங்கவும் இல்லை. அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய வரவு உள்ள நின்று போகுது. இப்படி பலர் இவங்களுடைய கருத்துக்களை எதிர்கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்த நேரத்துல நம்ம மயிலாப்பூர் நெசவாளர் வர